நண்பர்களே, ஜப்பானில் ஒரு விசித்திரமான தீவு இருக்கிறது. அங்கு பாம்புகள் மட்டுமே ஆட்சி செய்கின்றன. இந்த பாம்புகள் விஷமுள்ளதோடு மிகவும் ஆக்ரோஷமாகவும் ஆபத்தானவையும் இருக்கிறது. தீவில் வாழும் மற்ற உயிரினங்களுக்கும் இந்த பாம்புகள் பயத்தை ஏற்படுத்தின. ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான மக்கள் பாம்புகளின் கடியால் உயிரிழக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளாக அந்த நாட்டின் அரசாங்கம் இந்த பிரச்சனையில் ஏதும் தீர்வை வழங்க முடியாமல் இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஜப்பான் அரசு ஒரு ஆச்சரியமான முடிவை எடுத்தது. அந்த தீவில் மட்டுமல்ல, முழு ஜப்பானிலும் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பாம்புகளை கட்டுப்படுத்த அவர்கள் நம் நாட்டிலிருந்து சில கீரிகளை கொண்டு வந்து அந்த தீவில் விட தீர்மானித்தனர். கீரிகள் பாம்புகளை விரட்டியும் கொன்றும் விடுவதில் வல்லவர்கள். பாம்புகளை வதைக்கும் இந்த செயலை ஒரு விளையாட்டாகவே கீரிகள் கருதுகின்றன. ஜப்பானிய விஞ்ஞானிகள் இதுதான் சிறந்த தீர்வு என்று நம்பினர். ஆனால் இயற்கையின் விதிகளை மீறும் இந்த முடிவின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. இயற்கையுடன் விளையாடினதின் விளைவுகள் எவ்வளவு பயங்கரமானவை என்பதை ஜப்பானியர்கள் 25 ஆண்டுகள் கழித்து புரிந்து கொண்டனர். 70களில் ஜப்பானின் அமாமி ஓஷிமா தீவில் ஒரு பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. ஹபு எனப்படும் பாம்புகள் தீவின் இயல்பு வாழ்க்கையை முற்றிலும் சீர்குலைத்தன. தினமும் அப்பாவி மக்கள் விஷக்கடிக்கு பலியாகி வரும் நிலை காணப்பட்டது. இந்த பாம்புகளின் விஷம் மிக சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் உடனடி சிகிச்சை கிடைக்காவிட்டால் மரணம் தவிர்க்க முடியாததாக இருந்தது. மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த பாம்புகள் வயல்களிலும் கால்நடை வளர்ப்பு பகுதிகளிலும் அதிகம் காணப்பட்டன. விவசாயிகள் கவனக்குறைவால் பாம்புகளால் கடிக்கப்படும் சம்பவங்கள் ஏற்பட்டு, அதனால் அவர்கள் தங்கள் பாரம்பரிய நிலங்களை விட்டு நகரங்களுக்கு வேலை தேடி செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் பச்சைத்தீவு விரைவில் பாழடைந்து விட்டது. இத்தகைய சூழ்நிலையில் ஜப்பான் அரசு அவசரமாக ஒரு உயர்மட்ட கூட்டத்தை அழைத்தது. பாம்புகளின் சாபத்திலிருந்து தீவை மீட்பது எப்படி என்ற விவாதம் நடைபெற்றது. அப்போது ஒரு விஞ்ஞானி இயற்கையை இன்னொரு இயற்கை வைத்துதான் சமாளிக்க வேண்டும் என்று கூறி, பாம்புகளின் விஷத்தால் பாதிக்கப்படாத உயிரினங்களை அறிமுகப்படுத்தலாம் என்ற கருத்தை முன்வைத்தார். அந்த அறிவியலாளியின் பரிந்துரை அரசு நிர்வாகத்தால் ஏற்கப்பட்டது. நீண்ட விவாதங்களுக்குப் பிறகு பாம்புகளுக்கு எதிரான வீரராக கருதப்படும் கீரி எனப்படும் விலங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. பண்டைய காலங்களில் தொடங்கி இன்று வரை பாம்புக்கும் கீரிக்கும் இடையே பகைமை நிலவுகிறது. அவர்களுக்குள் தொடங்கும் சண்டை பல நேரங்களில் உயிர் மோதலாகவே முடிவடைகிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கீரியே வெற்றி பெறுகிறது. ஹபு பாம்பும் அதன் இரை பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. கீரியின் உடலில் இருக்கும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பு பாம்பின் விஷத்தை களையக்கூடியதாக இருந்ததால் ஹபு பாம்பு கடித்தபோதிலும் கீரி எந்தவித பாதிப்பையும் அடையவில்லை. மாறாக அது அந்த பாம்பை கிழித்து எரியும் வரை விடாது. இதோடு மட்டுமல்ல, கீரி பசியை தணிக்க வெறும் இன்பத்திற்காகவும் பாம்புகளை வேட்டையாடும். அதன் பார்வைக்கு எதுவும் இரையாகாமல் விடுவதில்லை. ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. கீரி என்பது ஜப்பானின் உள்ளூர் விலங்கு அல்ல. அதன் இயற்கை வாழ்விடம் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளம் போன்ற நாடுகளில் காணப்படுகிறது. இது ஜப்பானை விட வேறுபட்ட சூழலுடன் அமைந்துள்ளன. விஞ்ஞானிகள் ஒரு பெரிய ஆபத்தை ஏற்று அந்த நாடுகளிலிருந்து 30 கீரிகளை பிடித்து ஜப்பானின் அமாமி ஓஷிமா தீவில் விட்டனர். தீவில் உள்ள மக்கள் பாம்புகளின் பயத்திலிருந்து விடுபடுவார்கள் என எதிர்பார்த்தனர். மேலும் கீரிகள் எலிகளை விரட்டுவதாலும் பயனடைவோம் என நினைத்தனர். ஆனால் சில ஆண்டுகளுக்குப் பிறகு கீரிகளின் எண்ணிக்கை 30லிருந்து 30,000 அதிகரித்தது. இதை கண்ட விஞ்ஞானர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். கீரிகள் பாம்புகளை வேட்டையாடுவதில் அதிக ஆர்வம் காட்டினாலும் பாம்புகளின் எண்ணிக்கையும் ஒரே நேரத்தில் அதிகரித்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் ஹபு பாம்புகளின் இரவு நேர இயல்பு. அவை இரவில் வேட்டையாடும், ஆனால் கீரிகள் பகலில் வேட்டையாடும். எனவே இருவரும் நேரில் மோதிக்கொள்ளும் வாய்ப்பு குறைவாக. ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. கீரி என்பது ஜப்பானின் உள்ளூர் விலங்கு அல்ல. அதன் இயற்கை வாழ்விடம் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளம் போன்ற நாடுகளில் காணப்படுகிறது. இது ஜப்பானை விட வேறுபட்ட சூழலுடன் அமைந்துள்ளன. விஞ்ஞானிகள் ஒரு பெரிய ஆபத்தை ஏற்று அந்த நாடுகளிலிருந்து 30 கீரிகளை பிடித்து ஜப்பானின் அமாமி ஓஷிமா தீவில் விட்டனர். தீவில் உள்ள மக்கள் பாம்புகளின் பயத்திலிருந்து விடுபடுவார்கள் என எதிர்பார்த்தனர். மேலும் கீரிகள் எலிகளை விரட்டுவதாலும் பயனடைவோம் என நினைத்தனர். ஆனால் சில ஆண்டுகளுக்குப் பிறகு கீரிகளின் எண்ணிக்கை 30லிருந்து 30,000 அதிகரித்தது. இதை கண்ட விஞ்ஞானர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். கீரிகள் பாம்புகளை வேட்டையாடுவதில் அதிக ஆர்வம் காட்டினாலும் பாம்புகளின் எண்ணிக்கையும் ஒரே நேரத்தில் அதிகரித்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் ஹபு பாம்புகளின் இரவு நேர இயல்பு. அவை இரவில் வேட்டையாடும், ஆனால் கீரிகள் பகலில் வேட்டையாடும். எனவே இருவரும் நேரில் மோதிக்கொள்ளும் வாய்ப்பு குறைவாக.
இருந்தது. பகலில் கண்ணில் பட்டபோதும் சில கீரிகள் பாம்புகளை எதிர்த்து தாக்குவதில் ஆர்வமின்றி இருந்தன. இதற்கிடையில் இந்த செயற்பாட்டின் எதிர்பாராத பக்க விளைவுகள் வெளிப்பட்டன. பகலில் பாம்புகள் கிடைக்காதபோது கீரிகள் தங்களின் பசியை போக்க தீவில் வாழும் அரிய முயல்களை வேட்டையாடத் தொடங்கின. அவை பறவைகளின் முட்டைகளை திருடி அந்த இனத்தின் பெருக்கத்தையும் குறைத்தன. விவசாயிகளின் பயிர்களையும் சேதப்படுத்தத் தொடங்கின. இதனால் கீரிகள் கொண்டு வந்த புதிய பிரச்சனை பாம்புகளால் ஏற்பட்ட பழைய பிரச்சனை விட பெரியதாக மாறியது. பாம்புகளின் பயத்துடன் கீரிகளின் தொல்லையும் சேர்ந்து தீவின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்தத் தொடங்கியது. 80 கீரிகள் விடப்பட்ட நிலையில் 25 ஆண்டுகளுக்குப் பிறகு அவைகளின் எண்ணிக்கை 500 ஆக உயர்ந்தது. இவை தீவின் எல்லைகளை விட்டுவிட்டு பிரதான நிலப்பகுதிக்குள் பரவி உள்ளூர் பல்லுயிர் வாழ்வுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறின. பழக்கமான பல விலங்குகள் இழைந்து காணாமல் போனதை தீவுவாசிகள் கவனிக்கத் தொடங்கினர். பறவைகள் வேகமாக குறைவடைவதற்கும் கீரிகள்தான் காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். கீரிகள் பாம்புகளை அழிக்கவில்லை, மாறாக இயற்கையின் சமநிலையை முற்றிலும் சீர்குலைத்தன. இதே நிலை தொடர்ந்தால் தீவின் முழுமையான பல்லுயிர் வாழ்வும் அழிந்து போகும் என்பதை விஞ்ஞானிகள் உணர்ந்தனர். இதற்குப் பிறகு மனிதர்களுக்கும் கீரிகளுக்கும் இடையே ஒரு புதிய போரானது தொடங்கியது. கீரிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய பன்னாட்டு முயற்சி உருவாக்கப்பட்டது. மக்கள் பொறிகளை அமைத்து பயிற்சி பெற்ற நாய்களின் உதவியையும் நாடினர். கீரிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததைக் கண்ட உள்ளூர் மக்கள் ஒரு புதிய மற்றும் கடினமான எதிரியை எதிர்த்து போராடத் தொடங்கினர். இறுதியில் நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட ஜப்பானிய அரசாங்கம் 2000 ஆண்டின் தொடக்கத்தில் கீரிகளை ஒழிக்கும் திட்டத்தை அறிவித்தது. அதற்காக சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. முழு அமாமி ஓஷிமா தீவிலும் விரிவான தேடல்கள் மற்றும் கீரிகளை பிடிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் சிறியதும் வேகமுமான கீரிகளை பிடிப்பது எளிதல்ல. எனவே அவை அதிகம் காணப்படும் பகுதிகளில் இரகசிய கேமராக்கள் நிறைய அவற்றின் இயக்க பாதைகள் பின்தொடரப்பட்டன. குறிப்பிட்ட இடங்களில் கீரிகளுக்கான உணவுகளில் விஷம் கலக்கப்பட்டது. மேலும் சிறப்பு பயிற்சி பெற்ற நாய்கள் கொண்டுவரப்பட்டன. அவை கீரிகளின் வாசனையை நகர்ந்து அவை மறைந்திருக்கும் இடங்களை கண்டுபிடிக்க உதவின. இந்த குழுக்கள் ஒவ்வொரு இரவும் தீவில் கீரிகளை கண்டறிந்து ஒழிக்கும் பணியை நடத்தின. இது பல ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்ற ஒரு பிரச்சாரமாக அமைந்தது. இறுதியாக 2099 ஆம் ஆண்டில் ஜப்பானிய அரசாங்கம் அமாமி ஓஷிமா தீவை கீரி இல்லாத தீவாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த பிரச்சாரத்தின் போது சுமார் 500 கீரிகள் பிடிக்கப்பட்டன அல்லது அழிக்கப்பட்டன. இது கொடூரமாக தோன்றலாம், ஆனால் தீவின் பல்லுயிர் நிலைமையை காப்பாற்ற அது அவசியமாகவே இருந்தது. ஏனெனில் அந்த நேரத்தில் கீரிகள் சுமார் 15 உயிரின இனங்களை அழிவின் விளிம்பிற்கு தள்ளி வைத்திருந்தன. தீவில் பாம்பு கடிகளும் இப்போது குறைந்துவிட்டன. இது உள்ளூர் மக்களின் விழிப்புணர்வும் 2005 அமாமி ஓஷிமாவில் கிடைக்கத் தொடங்கிய புதிய விஷ எதிர்ப்பு மருந்தும் காரணமாகும். தற்போது அமாமி ஓஷிமா தீவில் கீரிகள் இல்லை, ஆனால் ஹபு பாம்புகள் மற்றும் எலிகள் இன்னும் உள்ளன. ஆனால் உண்மையான கதை இங்கேதான் ஆரம்பமாகிறது. பல தசாப்தங்களாக மனிதர்கள் கீரிகளுடன் போராடி வெற்றி பெற்றனர். ஆனால் சின்னஞ்சிறு உயிரினங்கள் விட்டுச் சென்ற பசிப்பிணைகள் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. தீவின் இயல்பான பல்லுயிர் நிலைமை இன்னும் மீட்டெடுக்கப்படவில்லை. இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை வழங்குகிறது. ஒரு மனிதன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் இயற்கையின் சாதாரண விதிகளுக்கு எதிராகச் சென்றால் அதன் விளைவுகள் சாதகமானதாக இருக்காது. இயற்கையின் சமநிலையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். அதை மீறுவதே எதிர்காலத்தில் இன்னும் பெரிய பேரழிவுகளுக்கு வழிவகுக்கும். இது நம்ப முடியாதது போல தோன்றினாலும் உண்மையான சம்பவம். இயற்கையின் அச்சுறுத்தலை தவிர்க்க முயன்ற மனிதர்கள் இன்னொரு பெரிய ஆபத்தை அழைத்து வந்தனர். இந்த ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.